Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் கோட் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு, அதையுமே நீங்கள் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதோட ஆன்சர்ஸையும் இங்கே படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அல்காரிதம் என்ன இந்த அன்சூப்பர்வைஸ்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம். இதை எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம்னு கேட்பாங்க, இல்லைனா EM அல்காரிதமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ EMனாலும் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் தான்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த அல்காரிதம்னா என்னன்னு பார்க்கலாமா? இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஐட்ரேட்டிவ் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேர் தான் ஐட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ்டு டு எஸ்டிமேட் த அன்னோன் பெராமீட்டர்ஸ் இன் ப்ராபபிலிஸ்டிக் மாடல். அன்னோன் பெராமீட்டர்ஸ்னா நமக்கு தெரியாத விஷயங்களை எஸ்டிமேட் அப்படின்னா என்ன? இவ்வளவு வரலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா எஸ்டிமேஷன் போட்டு தராங்கன்னு சொல்றோம். என்ன அப்படின்னா அர்த்தம்? ஒரு வீடு கட்ட இவ்வளோ ஆகும், இதெல்லாம் செலவாகும், நான் ஒரு இப்படிலாம் நடக்கலான்னு ஒரு ப்ராபபிலிட்டியில ஒன்று கொடுக்கறது. ஓகேவா? ஒரு கெஸ் பண்ணி கொடுக்கறது. அந்த கெஸ்ஸுக்கு பேர் தான் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ யூஸ்டு டு எஸ்டிமேட் மீன்ஸ் கெஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அது ப்ராபபிலிஸ்டிக் மாடல். தட் மீன்ஸ் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், வரலாம், வராமையும் போகலாம், இதுல இருந்து அமௌண்ட் கம்மியாகலாம், இதுல இருந்து அமௌண்ட் அதிகமாகலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டிமேட் அப்படின்றப்ப என்ன? கெஸ் பண்றோம். பர்டிகுலர்லி when data is incomplete, noisy or contain the hidden variable. நிறைய ஹிடன் வேரியபிள் இருக்கப்ப கெஸ் பண்ணி ஒரு ஐடியாஸை நம்ம கொடுக்கறது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் ரெண்டு விஷயம் வந்து இந்த அல்காரிதம்ல நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இ ஸ்டெப்னா எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப். அப்போ கரண்ட் பெராமீட்டர்ல இருந்து எந்த மாதிரி எல்லாம் வேல்யூஸ் வரலான்னு ஹிடன் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு கெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு நம்ம இ ஸ்டெப், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். எம் ஸ்டெப் அப்படின்னா மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப். தட் மீன்ஸ் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க, இதுல இருந்து நம்ம இதை டெவலப் பண்ணலாம். இங்க இருந்து இந்த இ ஸ்டெப்ல இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஎஸ்டிமேட் பண்ணலாம். அடுத்து என் மாடலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதுல ஒரு பெராமீட்டர் ஆட் பண்ணி நான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். அப்படின்றது தான் எம் ஸ்டெப், மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம், EM அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா EM அல்காரிதம்னா என்னன்னு சொல்லிட்டு? அதை தான் இங்க டீட்டெயிலா பார்க்குறோம். EM வந்து எதுக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டிங் த மிஸ்ஸிங் அண்ட் ஹிடன் வேரியபிள்ஸ். நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட்ல இல்லாத வேரியபிள்ஸ், அதுல இருந்து மறைஞ்சிருக்க அந்த ஹிடன் வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கிறத செக் பண்றது தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆப்டிமைசிங் த மாடல் பெராமீட்டர். தட் மீன்ஸ் திரும்ப திரும்ப கெஸ் பண்ணி நிறைய பெராமீட்டரை கால்குலேட் பண்ணி அதுல பெஸ்ட் ரிசல்ட் எதுன்னு கொண்டு வரது தான் ஆப்டிமைசேஷன் மாடல் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எனக்கு எது ரொம்ப பெஸ்டா இருக்குன்றத கொடுக்கறதும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் தான். ஓகே, நெக்ஸ்ட் எங்கெல்லாம் இந்த EM வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியன் மிக்சர் மாடல்ல, ஹிடன் மார்க்கோவ் மாடல்ல, மிஸ்ஸிங் டேட்டா ப்ராப்ளம்ஸ்ல, இமேஜ் செக்மெண்டேஷன்ல, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல தான் யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காசியன் மிக்சர் மாடலில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் இருக்கும். அதாவது காசியன் மிக்சர் மாடலில் நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கும். அங்கே இந்த EM யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்த கிளஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் மெயின் ஒர்க்காக இருக்கும். அதுக்கு இந்த EM வந்து காசியன் மிக்சர் மாடலில் மெயினாக யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் கிளஸ்டர் இருக்கும். அங்கே நான் எப்படி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்லையும் இந்த EM யூஸ் பண்ணி யார் எந்த கிளஸ்டரில் எந்த டேட்டா வந்து போய் செட் ஆகணும்னு நான் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹிடன் மார்க்கோவ் மாடல். ஹிடன் மார்க்கோவ் மாடல் எப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டாக்கு, தட் மீன்ஸ் ஒரு ஸ்பீச் ரெகக்னைசேஷன், டெஸ்ட் ரெகக்னைசேஷன்லாம் பண்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஹிடன் ஸ்டேட்ல நெக்ஸ்ட் என்ன வரும், சீக்வன்ஸ் ஆர்டர்ல அடுத்து என்ன வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது, அந்த ப்ரெடிக்ஷனுக்காக வர்றது தான் இந்த ஹிடன் மார்க்கோவ் மாடல் அப்படின்றது. தேர்டு மிஸ்ஸிங் டேட்டா ப்ராப்ளம்ஸ். தட் மீன்ஸ் டேட்டா இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்றதுக்கு இதுக்கு அடுத்து இது வரலாமான்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அங்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் செக்மெண்டேஷன்ல இமேஜ் ஒவ்வொன்றும்
டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ரீஜனில் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் ஹிடன் பேட்டர்ன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி பிளேசஸ்ல தான் மெயினாக இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ட்யூஷன் பிகைண்ட் த இஎம். தட் மீன்ஸ் எந்த மாதிரி வந்து இந்த இஎம் இருக்கு அப்படின்னா, இமேஜின் இப்போ வந்து யூ ஹேவ் டேட்டா ஜென்ரேட்டட் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ், நிறைய சோர்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் யூ டு நாட் நோ விச் டேட்டா பிலாங்ஸ் டு த விச் சோர்ஸ். எந்த டேட்டா எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கு, நிறைய விதமான சோர்சஸ்ல இருந்து எடுத்து. அப்போ இந்த இஎம் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் த கிளஸ்டர் மெம்பர்ஷிப். தட் மீன்ஸ் எங்க இருந்து வந்திருக்கலாம், என்னென்ன மாதிரி எல்லாம் கிளஸ்டர் இருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் சோர்ஸ் இருக்குன்னு பார்க்கும். அடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி பெராமீட்டர் எதோட எது சேரும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணும். இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணி எல்லாத்தையுமே எந்த டேட்டா எந்த கிளஸ்டரோட சேருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் த கிளஸ்டர், அதான் சாஃப்ட் அசைன்மெண்ட்ன்றது. ஒவ்வொரு கெஸ் பண்ண மாடல் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கும். இதே ஸ்டெப்பை ரிவைஸ் பண்ணி திரும்ப திரும்ப பண்ணிட்டு எனக்கு கடைசியா வந்து கண்டுபிடிச்சிடும் ஹிடன் வேரியபிளோட. ஓகேவா, இதுதான் மெயின் திங். அப்போ கீ கான்செப்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேட்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன்ட் வேரியபிள் அப்படின்னா ஹிடன் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம டைரக்டா பார்க்க முடியாது, ஒரு கிளஸ்டருக்குள்ள எங்க இருக்குன்னு நான் அப்சர்வ் பண்ண முடியாத டேட்டாவை ஹிடன் பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹெல்ப் பண்ணலாம். செகண்ட் ஒன் லைக்லைஹுட். லைக்லைஹுட் அப்படின்னா மாடல் வந்து கரெக்டா இருந்தாலும் டேட்டா வேற சான்ஸ், அதாவது டேட்டா வந்து வேற வேற மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்விங் த டேட்டா டு கிவன் பெராமீட்டர், எவ்வளோ இருக்கலாம் இந்த டேட்டா அப்படின்னா அந்த டேட்டாவை அப்சர்வ் பண்றதுக்காக மெஷர் பண்றதுக்காக இருக்கிறது லைக்லைஹுட். அடுத்து மேக்ஸிமம் லைக்லைஹுட் எஸ்டிமேஷன். தட் மீன்ஸ் மாடலை ஆப்டிமைஸ் பண்ணி இதுல இருக்க பெஸ்ட் டேட்டாவை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண கொடுக்கறது தான் மேக்ஸிமம் லைக்லைஹுட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எனக்கு ஆப்டிமைஸ் மீன்ஸ் பெஸ்ட் டேட்டாவை எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் மெயினா இந்த எஸ்டிமேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம்ல ஒர்க் பண்ற ஒரு மெயினான கான்செப்ட்ஸ் இந்த மூணு தான். ஓகேவா, அடுத்து இஎம் அல்காரிதம் ஸ்டெப். என்ன மாதிரிலாம் அல்காரிதம்? ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு டேட்டா எக்ஸ், தட் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச டேட்டா. நெக்ஸ்ட் ஹிடன் வேரியபிள்ஸ் இசட், தட் மீன்ஸ் நமக்கு தெரியாத டேட்டா. அடுத்து பெராமீட்டர் தீட்டா. பெராமீட்டர்னா மாடல் செட்டிங், என்ன மாதிரி மாடல் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது தான் இந்த பெராமீட்டர் செட்டிங். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பெராமீட்டர். முதல்ல என்ன பண்ணணும், என்ன பெராமீட்டர் எடுக்க போறோம்னு ஸ்டார்டிங்ல ரேண்டமா வேல்யூவை கெஸ் பண்ணிக்கும், அது ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப். தட் மீன்ஸ் இ ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம். அங்க இந்த ஃபார்முலா Q of theta equal to E of log of P of x, Z by sigma. இது என்ன பண்ணுனா கரண்ட் மாடல் யூஸ் பண்ணி ஹிடன் டேட்டாவோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது தான் இதோட வேலை. தட் மீன்ஸ் ஈச் டேட்டா பாயிண்ட்ல எது கிளஸ்டர் எந்த கிளஸ்டரோட போய் சேர போகுதுன்னு ஒரு ப்ராபபிலிட்டியில் அசைன் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலையாக இருக்கும். தேர்ட் ஒன் மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப். அப்போ மேக்ஸிமைசேஷன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டோம், நம்ம வச்சிருக்க அந்த ரிசல்ட் இ ஸ்டெப்லேருந்து, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட் பெராமீட்டரை யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் அப்டேட் பண்ணும், இருக்கிறதுல பெஸ்ட் வேல்யூ எதுன்னு கொடுக்கும். எந்த மாதிரி வேல்யூலாம் அப்டேட் பண்ணுனா மீன், வேரியன்ஸ், மிக்சிங் ப்ராபபிலிட்டி. இதே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும். ஓகேவா, இதே இ ஸ்டெப்பையும் எம் ஸ்டெப்பையும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும். எது வரையும்னா பெராமீட்டர் சேஞ்ச் ஆகாது, இதோட அவ்வளோதான், ஸ்டேபிளா எனக்கு பெஸ்ட் பெராமீட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணும். ஓகேவா, இப்படி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ இஎம் அல்காரிதம்னா சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா கெஸ் பிளஸ் இம்ப்ரூவ் த மெத்தட். தட் மீன்ஸ் கெஸ் பண்றோம், எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம் மெத்தட். எங்க இருந்து கெஸ் பண்றோம், ஹிடன் டேட்டாவை கெஸ் பண்றது, அப்புறம் அதுல இருக்க மாடலை இம்ப்ரூவ் பண்றது. இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கிற வரையும் கொண்டு போய் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியா பெஸ்ட் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்றது. ஓகே, ரொம்ப ஈஸியான அல்காரிதம் தான். ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த சைட் ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னாலே ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் யூனிட்டோட ஒவ்வொரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்க்கலாம். இதெல்லாம் கண்டினியூவா பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். மறந்துடாம வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.